ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திருவெள்ளரை புண்டரீகாட்சன் திருத்தலம். சிபி சக்கரவர்த்தியிடம் சிக்காமல் பக்கத்தில் உள்ள ஒரு புற்றில் சென்று மறைந்துவிட்டது பன்றி. இதனைக் கண்டு வியப்படைந்த மன்னன் அருகே தவம் செய்து கொண்டிருந்த மார்க்கண்டேய மகரிஷியை அணுகி நடந்ததை கூறி விசாரித்தான். அவர் சிபி சக்கரவர்த்தியிடம், மன்னா, நீ மிகவும் பாக்கியம் செய்தவன். உன் கண் முன்பு பன்றியாக காட்சியளித்தது அந்த வராகப் பெருமானைதான் என்று சொல்லி பன்றி மறைந்த புற்றுக்கு பாலால் அபிஷேகம் செய்து வழிபட கூறினார். அதுபோலவே மன்னனும் செய்ய உடனே பகவான் சிபி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேயருக்கும் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்து அருளினார். அப்போது தன்னுடன் காட்சியளித்து அருளிய ஸ்ரீ மகாலட்சுமியிடம் பகவான், முன்பு என்னிடம் சகல அதிகாரம் கொண்டவளாக திகழ வேண்டும் என்று விரும்பினாயல்லவா? உன் விருப்பப்படியே இத்தலத்தில் நீ சகல அதிகாரம் பெற்றவளாக திகழ்வாய். நான் இங்கு அர்ச்சாரூபமாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறேன் என்று கூறினார். நன்றி.